வணக்கம் நேர்களே. மற்றொரு முற்றத்து அரசியல் என்ற இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர், அதாவது உங்களுக்கு தெரியும், 4-5 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்திவிட்டு பின்னர் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்த பொழுது எனக்குள்ளே ஒரு சிறிய ஒரு கேள்வி ஒன்று தொக்கி நின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு முன்னர் அந்த நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்குரிய செட் போடுவார்கள். பிரமாண்டமாக அழகான வர்ணனைகளுடன் கூடிய செட் எல்லாம் தயாரித்து தான் ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பார்கள். அவ்வாறெல்லாம் இல்லாமல், அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே சினிமா துறை ஏன் வளர்ச்சியடையவில்லை, அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிந்தது என்று சொன்னால், அந்த இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றவர்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்ததால் தான் அந்த திரைப்படங்களுடைய முயற்சி, திரைப்பட தயாரிப்பினுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது திரைப்படங்கள் இந்தியாவிலே தயாரிப்புடைய ஒரு திரைப்படத்துக்கு ஒரு திரைப்படத்திலே வருகின்ற ஒரு பாடல் காட்சியை தயாரிப்பதற்கு செலவிடுகின்ற செலவு தொகையை கூட ஒட்டுமொத்த திரைப்படத்துக்கு இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு அவர்கள் செலவழித்திருப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. அவ்வாறு பாரிய முதலீடுகளுடன் தயாரிக்கப்படுகின்ற இந்திய திரைப்படங்களுக்கு ஈடாக எங்களுடைய திரைப்படங்கள் தயாரிக்க முடியாமல் போனது தான் அந்த திரைப்படத்துறையிலே வளர்ச்சி, எங்களுடைய இலங்கையிலே வளர்ச்சி பெற முடியாமல் போனது காரணம். அதே போலத்தான் இன்றைக்கு தொலைக்காட்சிகளுடைய நிகழ்ச்சிகளும், இன்றைக்கு பார்க்கின்றவர்கள் உடனே எங்களுடைய தொலைக்காட்சி பார்க்கின்றவர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு, அந்த நிகழ்ச்சியினுடைய காட்சி அமைப்பு, இவற்றையெல்லாம் உடனே இந்தியாவிலே இருந்து ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சிகளுடைய காட்சி அமைப்பு, அதனுடைய தயாரிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிடுவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சாதாரணமாக எங்களுடைய கலையகத்துக்கு முன்னே இருக்கின்ற ஒரு முற்றத்திலே நாங்கள் செய்தால் அது மக்கள் மத்தியிலே இதே ஒரு நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்று எங்களுடைய நேயர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு பயம் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த போது இருந்தது. அதனால்தான் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் ஒரு 4 வாரங்கள் தொடர்ந்து நடத்திவிட்டு நாங்களே ஒரு உற்சாகம் இல்லாமல் தான் அந்த நிகழ்ச்சியை தொடராமல் இருந்தோம். ஆனால் அதற்கு பின்னர், அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தாமல் விட்டதுக்கு பின்னர் என்னை சந்திக்கின்ற நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் எங்களோடு பேசுகின்றவராக இருக்கலாம், எல்லோருமே ஏன் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள், தொடருங்கள் என்று கேட்டபொழுதுதான் அந்த நிகழ்ச்சி மக்களை சென்றடைந்து இருக்கிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போதுதான் நான் நினைக்கிறேன், எங்களுடைய மக்கள் நாங்கள் பேசுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அதனை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த காட்சி அமைப்பு எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பின்னர் தான் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்க வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக இனி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்று நம்புகின்றேன். வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியிலே இன்று எங்களோடு கலந்து கொள்வதற்கு சட்டத்தரணி ரெங்கன் அவர்களும் மூத்த ஊடகவியலாளர் வேல் தஞ்சன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். அண்மையிலே நாங்கள் தொடர்ச்சியாக சில நாட்களாக எங்களுடைய பத்திரிகை, அதாவது யாழ்ப்பாணத்தில் வருகின்ற பத்திரிகைகளை எல்லாம் உடனடியாக அன்றென்று தினசரி பத்திரிகைகளை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே அந்த நிகழ்ச்சியை ஒரு மாற்றி அந்த பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பாக ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை மாற்றி அமைத்திருப்பதை நேரில் பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த பத்திரிகைகள் தொடர்பாக விமர்சனங்களை வைக்கின்ற வேல் தஞ்சன் அவர்கள் இங்கே இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் நடத்திய அந்த பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடுகின்ற தன்மை, அல்லது பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை தமிழ் மக்களுக்கு குறிப்பாக யாழ்ப்பாண பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை தர முயற்சிக்கின்றன என்பது தொடர்பாக அவர் நீண்ட ஒரு விளக்கத்தை தந்த பொழுதுதான் நான் இந்த நிகழ்ச்சியிலும் இன்று யாழ்ப்பாணத்தில் வருகின்ற பத்திரிகைகள், குறிப்பாக யாழ்ப்பாணத்து பத்திரிகைகள் மாத்திரமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் பத்திரிகைகள் எவ்வாறான போக்கிலே அரசியல் செய்திகளை அல்லது இங்கே நடக்கின்ற செய்திகளை வெளியிடுகின்றன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து ஆராயலாம் நினைக்கிறோம். முதலில் ரங்கன், நீங்கள் அண்மையிலே இந்த பத்திரிகைகள் தொடர்பாக, பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளை தொடர்பாக அவர்கள் ஏன் இந்த செய்திகளை இவ்வாறு மக்களுக்கு இருக்கிறார்கள், நீங்கள் அவதானித்த சில செய்திகளையும் அது ஏன் அவ்வாறு வருகிறது என்பது உங்களோட கருத்தை முதல்ல சொல்லுங்க. ஒரு சொல்லில சொல்றேன்டால், நீ ஒரு பிழைப்பாக வந்திருக்கு.
பத்திரிகை தொழில்ன்றது பணம் சம்பாதிக்கிற ஒரு முயற்சி. அதாவது பத்திரிகையை தொடங்குறவர் ஒரு வர்த்தக ரீதியாக தான் தொடங்குறார். அது சம்பாதிக்கத்தான் வேண்டும். பணத்தை சம்பாதிக்காட்டா அவர் பேப்பராக நடத்த இல்லாது. பொருளாதார பக்கம் உண்டு, அதுக்கு இருக்கு ஒரு சின்ன வீதம். ஒரு செய்தி ஊடகம் இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சில ஒழுங்கு விதிகள் இருக்கிற மாதிரி இந்த ஊடகத்துறைக்கும் ஒழுங்கு விதிகள் இருக்கு. இந்த ஒழுங்கு விதிகள் ஒன்றையும் கூட தமிழ் ஊடகங்கள் பின்பற்ற. இப்போ செய்திகளை நீங்கள் தமிழ் ஊடகங்கள் மாத்திரம் தான் அப்படி பின்பற்ற, ஆங்கில ஊடகங்களும் அப்படித்தான் இருக்கு. ஆங்கில ஊடகங்களும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் தமிழ் ஊடகங்களை பற்றி கேட்குறபடியே சொல்கிறோம். இப்போ தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள ஊடகங்களும் அப்படி இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. அது தென்னிலங்கையில் உள்ள சிங்கள முற்போக்காவாதிகள் அல்லது தேசப்பற்றாளர்களை வேறு கவனிக்க வேண்டிய விஷயம். தமிழ் ஊடகங்கள் எடுத்தோம்னால் இந்த தமிழ் ஊடகங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இந்த நிலைக்கு தமிழ் ஊடகங்கள் ஒரு பிரதான காரணம். இந்த செய்திகளை நாங்கள் இந்த யுத்தம் முடிவடைஞ்ச காலத்தில் இருந்து பார்த்து கொண்டு வந்த வேண்டாம். யுத்த காலத்தை விடுவோம், யுத்த காலத்தை விட்டுட்டு முடிவடைஞ்ச காலத்திலிருந்து பார்த்தால் இந்த செய்தி தர்றதில் இந்த ஊடகங்கள் இல்லை எந்த விதமான வித்தியாசத்தையும் என்னால் பார்க்க முடியாமல் இருக்குது. இப்போ யுத்த காலத்தில் புலிகளுடைய அழுத்தம் இருந்தன்ற ஒரு காரணம் சொல்லப்படுது தானே செய்திகளை பிரசுரிக்கிறதுல சில யாழ்ப்பாணத்திலேருந்து வர ஊடகங்களுக்கு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு தான் நான் இப்போ சொல்லுவேன். ஏனென்றால் இல்லை, அதாவது அழுத்தம் கொடுத்தன்றது நான் நினைக்கல. அதில் உண்மை இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை நடத்திக்கினது. நான் ஃப்ரான்ஸில் போய் ஒரு பேப்பரை தொடங்க முயற்சிகளை செய்துன்னு இருக்கேன். அதாவது 91ஆம் ஆண்டு. அப்போ அங்கே இருந்த ஃப்ரான்ஸில் நான் போகிறதுக்கு முதல் அங்கே வாழ்ந்தவளை நீங்கள் பத்திரிகை தொடங்கினால் விடுதலை புலிகள் உங்களை அழுத்தம் கொடுப்பாங்களா, அதை போடணும் இதை போடணும் உங்களால் பெரிய சிரமம் இருக்க மட்டும் தான் முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் தொடங்கினப்பறம் அப்படி ஒரு அழுத்தம் அங்கே வேற இல்லை, நாங்கள் சும்மா பொய்யே சொல்லிடாது. ஆனால் இந்த பத்திரிகைகள் எல்லாம் அண்மையில் உங்களுக்கு தெரியுமா கிட்டடியில் ஒரு தேசிய தமிழ் தேசிய பத்திரிகை ஒன்றின்ற ஒரு ஆசிரியரை நாங்கள் சும்மா ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் சும்மா ஒரு இன்றைய பிரமுகர் என்ற நிகழ்ச்சிக்கு பேட்டி எடுத்தாங்க. அப்போ அவர் மனம் திறந்து சொன்னார், நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு தணிக்கையை நடைமுறைப்படுத்தினாங்க, நாங்கள் உண்மை எழுத இல்லை. விளங்கு தானே? அதாவது விடுதலை புலிகள் இருக்கேக்க விடுதலை புலிகளுக்கு பிடிக்காதன்று நினைச்ச செய்திகளை நாங்களே தணிக்கை செய்து வெளியிட்டாங்க. அது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை புலிகள். ஆனால் இப்போ அப்படி ஒரு நிலைமை இல்லை. இப்போ அப்படி ஒரு நிலைமை இல்லை. மற்றது வந்து இப்போ என்னுடைய கருத்து என்னென்றால் இப்போ என்னுடைய தொழிலை செய்யாமல் எனக்கு அழுத்தம் பெறும்னா நான் அந்த தொழிலை விட்டுடணும். அழுத்தங்கள் வருதுன்னு போட்டு நான் தர்மத்தை மீறி தொழில் செய்யப்படாது. ஊடகங்கள் இப்படி அழுத்தம் வருதுன்றாவே இந்த ஊடக தொழிலை விட்டு தர்மன்றீங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்ன? சரி, ஒரு பத்திரிகைன்ற முதலாவது கடமை காசு வேண்ட ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து ஒரு செய்தியை அறியணுமென்றதுக்கு தானே பத்திரிகை வாங்குறான். அப்போ அந்த செய்தியை உண்மையாக கொடுக்க தெரியணும். இப்போ ஒரு பத்திரிகையாளருக்கோ அல்லது ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு அரசியல் கருத்து இருக்கிறான், அதை அடிப்படை உரிமை, அது வேறு. ஆனால் பத்திரிகையில் ஒரு செய்தியாக கொடுக்க தெரியணும். செய்தியை திரிக்கிறது, பொய் போடுறது. உதாரணமாக நீங்கள் இப்போ மிக அண்மை கால செய்தி என்று கேட்டீங்கள், இந்த பழைய பூங்கா இடித்த சம்பவம் வந்து பெரிய பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் உதயனில் பெரிய கட்டுரையே வந்தது. ஒரு அவதூறு. இது ஒரு நான் சொல்ல ஒரு ஊடக ரவுடித்தனம் என்று தான். அது அரசாங்க அதிபர் சொன்னது சரியாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும், எனக்கு தெரியாது. நான் போய் அந்த பழைய பூங்காவை பார்த்துருக்கிறேன். உண்மையில் பழைய பூங்கா இடிபடையில் மதிலை மட்டும் உடைச்சு, அதுவும் இல்லை அந்த உடைச்சு அதில் ஏற்கனவே அந்த மதில் ஒழுங்காக இருந்ததும் இல்லை. மற்ற அதை எடுத்து போட்டு இப்போ கம்பி வேலி ஏதோ போட்டு அழகாக்குற ஒரு வேலை நடக்குது. ஆனால் இவே சொன்ன என்ன கலாச்சார சின்னங்கள் எல்லாம் முடிபடுது, மட்டமாகுதுன்றது தானே. அது 100க்கு 100% போய் அதுக்கு முதல் சங்கிலியன் சிலையை பற்றியும் இப்படி ஏனென்றால் அதை வைக்க இந்த இப்படியான செய்திகள் வந்து வியாபாரத்தை கூட்டுறதுக்கு மக்களுடைய பாமரத்தனத்தை காசாக்குற ஒரு முயற்சி.
இது நீண்ட காலத்தில் இப்போ உதாரணமாக இப்போ தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை என்று நாங்கள் கதைக்கிறோம். இந்த அரசியல் பிரச்சனை தீர்வுக்கு இன்றைக்கு பெரிய தடையாக இருக்கிறது இந்த தமிழ் ஊடகங்கள். இந்த தமிழ் ஊடகங்கள் வளர்த்த இன வெறியும் இன்றைக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சிங்கள தமிழ் சாயம் பூசி பார்க்குற தன்மையும் ஒவ்வொரு சாதாரண விஷயங்களும் இப்படித்தான் இந்த ஊடகங்கள் பார்க்க தமிழ் மக்களை பழக்கி கொண்டு வருகிறோம். இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீங்கள் என்றால், இப்போ நான் பத்திரிகை பேர்கள் சொல்கிறேன்னா வலம்புரி பரவாயில்லை, இந்த இங்கே வர 3 பிரதான பத்திரிகைகளை சொன்னால் தினக்குரல் உதயநாட்டோட செய்திகள் அபத்தமான செய்திகள். உண்மையில் அது அவைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். 2 பத்திரிகைகளுக்கு எதிராக அவை இந்த செய்தி இந்த சேர்வுத்தன்மை அவதூறு பொய்யை சொல்கிறது இது வந்து மக்கள் இப்போ உதயன் வந்து இங்கே பாப்புலர் நியூஸ் பேப்பர் கூட பேரிட்ட போகிறது போறன்னு சொல்லப்படுது. மற்ற அதுலான இந்த செத்தை விட பற்றிய செய்திகளோ அப்படியான விளம்பரங்கள் கூட வாரது மக்கள் கூட வேண்டது அதுக்காகத்தான் அந்த பத்திரிகை. அப்போ அதோடு சேர்த்து இந்த செய்திகளும் வலிலகுவாக போப்பது. இந்த ஊடகவியலாளர் அடிக்கப்படுறன்றது கோனான் அடிக்கப்பட்டதுக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு அந்த ஊடகவியலாளர் அடிக்கப்பட்டதுக்கு அவருக்கு நியாயம் வழங்கப்படணும் என்றால் அதை பின்ன செய்தி சரியா வரணும். ஊடகவியலாளர் அடிக்கப்பட்ட சொல்றது தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் தம்பியோட நாங்கள் கிடைக்கும்போது அதாவது அண்மையில் கூனான் தாக்கப்பட்ட போது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சிங்கள பத்திரிகையாளர் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போட்டது. அதாவது தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்க வட்டி அதில் மாறிக்கிறது இல்லை. அதுக்குள்ள ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் போட்டோட நின்றவர். ஊடகவியலாளர்கள் சுதந்திரத்தில் கை வையாது என்ற போட்டை தான் படிச்சு நின்றவர் என்னோட நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும் தெரியாது, இங்கே முரசொலி என்ற ஒரு பத்திரிகை வந்தது. என்னுடைய ஒரு ஆத்ம பாலிய நண்பர் திருச்செல்வம் தான் அதுக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் வந்து அந்த பத்திரிகை நடத்துக்கின்ற இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் மண்டேன் குழு இங்கே இருந்தது. தெரிந்தான மண்டேன் குழு தலைவர் இயங்கி கொண்டிருந்தது. அப்போ மண்டேன் குழு ஒரு படியனை கடத்திக்கிட்டு போய் விசாரணை நடத்துகிறான்னு கடத்திக்கிட்டு போய் அவனை கொஞ்ச நாள் விசாரணை டோர்ச்சர் பண்ணி விசாரணை பண்ணி போட்டு வெளியால் விட்டாங்க. வெளியால் விட்ட பிறகு அவனை போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அந்த படியன். அவன் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு கொக்கோ கோலா போத்தில் சின்ன கொக்கோ கோலா போத்தில் வயிற்றுலேருந்து டாக்டர் மாதிரி ரிமூவ் பண்ணவன். அதாவது இந்த மண்டேன் குழு அவரை சித்திரவதை பண்ணி விளங்கும். அதாவது மண்டேன் குழு அவரை கொண்டு போய் விசாரணை செய்ய சித்திரவதை செய்த ஸ்டைல் வந்து கொக்கோ கோலா போத்தில் மலைவாசல கூடால வந்து உடம்புக்குள்ளே செலுத்தினது. இதை திருச்செல்வம் அப்படியே முதல் பக்கத்தில் செய்தியாக வெளியிட்டது. அந்த செய்தி வெளியிட்ட அண்டு இரவு மண்டேன் குழு போய் திருச்செல்லத்தின் வீட்டை போய் திருச்செல்லத்தில் சூடாக போக திருச்செல்லம் பின்னால் தப்பி போயிட்டு அவருடைய மகனை அதில் வச்சு ஷூட் போட்டு வந்து அந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இங்கே நின்று ஊடகவியலாளருக்கு சுதந்திரம் வேணுமென்னு சொல்லி பார்க்க பெரிய சிரிப்பாக இருந்தது. நீங்கள் அதாவது ஊடகவியலாளருக்கு தாக்கப்படுறது ஒரு பக்கம் இருக்குது, அது அது கண்டிக்கத்தக்கது, அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு யாரு குரல் கொடுக்குறதுன்றது ஒரு ஒரு வரையறை இருக்கணும், ஒரு வரைவிலக்கணம் இருக்கணும். நாங்கள் அதை பற்றி விட்டுட்டு இப்போ நேற்று நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஊடகத்தை பற்றி கதைக்கணும்னு நினைச்சதே தம்பி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டேன். இந்த குகநாதன் இந்த குகநாதன் அந்த உதயன் செய்தி ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் அதை போலீஸ் வந்து 2 பேரை கைது செய்திருக்கேன்னு சொல்லிச்சுது. பிறகு சொல்லிச்சுது இணையதளங்களில் செய்தி வந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அரசியல் பிரமுகருக்கும் அதில் சம்பந்தம் இருக்கண்டு. சட்டத்தரணி அப்போ இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரனாக்கள் என்ன செய்யணும், போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதில் 2 பேரை பிடிச்சிருக்கின்ற அப்போ இந்த அவர் 2 பேரையும் குற்றத்துக்கு முன்னால் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு யாராக இருந்தாலும் அவியலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தவறினால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்றதை தடுக்கலார். இப்போ அது மறக்கப்பட்டதாக வந்துட்டு அதுக்கு பிறகு ஊடகங்களை பற்றி கதைக்கிறது. அது இனி இன்னொரு ஆளை மட்டும் வேறு யாரும் இன்னொரு என்னக்காரர் அடிக்கணும் அடிச்சு என்னென்றால் இந்த புலி காலத்தில் எப்படி யார் என்ன விஷயத்தை செய்தினம்ன்றதை பொறுத்து தான் அது சரியோ பிள்ளையோ உண்டு
ஊடகங்கள் கண்டிச்சு வந்தது. புலி செய்தால் கண்டிக்கிறீங்களே, புலிக்கு எதிரான ஆக்கள் செய்தால் அது தவறு. இப்போ அதே மாதிரி மற்ற அது மட்டும் இல்லை, அதுக்கு முதல் அந்த கோனான் தாக்கப்பட்டதுக்கு முதல் உதயனுடைய ஒரு நிருபரால் தாக்கப்பட்டவர் ஜஃப்னா ஹிந்து காலேஜுக்கு பக்கத்தில் வச்சு முடிய உடனே தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இருக்கு, அவையெல்லாம் கண்டித்து பறைக்க விட்டது. இப்போவுமே கண்டித்து அந்த விஷயத்தையும் குறிப்பிடினோம். இப்போ உதாரணமாக கோனாதன் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரைக்க விடைக்க அதையும் குறிப்பிட்டு தான் அரைக்க விடினோம். ஆனால் அந்த நிருபர் தாக்கப்பட்டதுக்கு, அந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதுக்கு இப்போ வெளியால செய்திகள் வருது தனிப்பட்ட பிரச்சனை காரணம். அவர் ஒரு பெண்ணுக்கு யாரோ மாணவிக்கு ஏதோ SMS அனுப்பியோ என்னத்துலையோ அந்த மாணவியின் காதலனோ யாரோ ஒரு ஆள் சகோதரனோ யாரோ ஆக்களை வச்சு இவருக்கு அடிப்பிச்சதுதான் கதை. ஆனால் இப்போ அப்படி வந்த பிறகும் ஊடகவியலாளரை தாக்குறன்னு சொல்லி இஷ்யூ ஆக்கினால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்படுற ஒரு அர்த்தமே இல்லையே. நாங்கள் விளங்குது. இப்போ நாங்கள் வந்து அதாவது உண்மையில ஊடகவியலாளர் தங்களுடைய ஊடக கடமையை செய்ய தாக்கப்பட்டிருந்தால் அதுதான் அந்த கண்டனம் பெறும். ஒரு தனிப்பட்ட ஒரு கிரிமினல் குற்றத்துக்காகவோ ஒரு இதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்கப்படைக்க அதையும் ஊடகவியலாளர் என்ற காரணத்தால் என்ன பிரச்சனை வருது என்றால், இவனுக்கு இந்த ஊடக தர்மம் என்றது அது எது ஊடகவியலாளருடைய உரிமை என்று. ஊடக பத்திரிகை சுதந்திரம் என்றது பத்திரிகை வாசிக்கிற ஆக்களுடைய சுதந்திரம் கூட பாதிக்கப்படுறது பத்திரிகை வாசிக்கிற ஆக்களுக்கு. இவை அதை மறுத்துட்டு தனியாக அது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன நடந்தாலும் பத்திரிகை சுதந்திரத்தில் கை வைக்கிறேன்னு சொல்லி அது ஒரு எல்லாரும் அப்படி பரவலாக நம்பினோம். அது தவறு. கடைசியாக அந்த ஒரு செய்தி சம்பந்தமாக நாங்கள் அதை செய்தியை பார்த்தப்பறான். அப்போ தான் அந்த செய்தியை அவங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க, அது ஏன் நீங்கள் அது உண்மையிலே எங்களுடைய சட்டவியலாளர் ரங்கன் அவர்கள் கூறிய கருத்து கூற தொடங்குகின்ற பொழுது சுருக்கமாக நேரடியாக எளிமையாக சொல்வதானால் இந்த ஊடகத் தொழில் என்பது ஒரு பிழைப்பு என்று தொடங்கினார். உழைப்பு பிழைப்பு, தப்பி பிழைப்பு, இவ்வாறு அந்த பிழைப்பு என்ற சொல் அடுக்குகளிலே வருகிற பொழுது கொள்ளுகிற கருத்துக்கள் இருக்கின்றன. அதை விட பிழைத்து போதல் என்பதும் இருக்கிறது. அவர் கூறியது அந்த உழைப்பு பிழைப்பு என்பதைத்தான் என்று நினைக்கின்றேன். முதலிலே அவர் சொன்ன ஒரு கருத்து, அதை அடுத்து சொன்ன கருத்து ஒரு ஒழுக்கம், ஊடக ஒழுக்கம் என்பது எந்த தொழிலுக்கும் ஒரு அறம் ஒழுக்கம் என்பது முக்கியமானது என்று சொன்னார். அதுவும் மறுக்க முடியாத விடயம். மற்றையது அவர் கூறிக்கொண்டு வந்த உதாரணங்கள் சற்று அவருடைய பார்வையிலே அவருடைய சொந்த கருத்தாக தீவிரமான கட்டமைப்போடு அவர் சில கருத்துக்களை கூறுகிறார். இங்கே என்னிடம் ஒரு கருத்து இருக்கிறது என்னவென்றால், இந்த ஊடகவியலாளர்கள் என்போர் யார்? இந்த சமூகத்திலே சமூகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை பிரதிபலிப்பவர்களாகவும், பின்னர் அவர்களே சமூகத்துக்கு அபிப்பிராய உருவாக்கங்களை ஏற்படுத்தி சமூகத்தை வழிநடத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இங்கே இருக்கிறார்கள்னு சொல்றீங்களா? நான் சொல்ல வருகின்ற கருத்தை நீங்கள் சற்று கிரகித்து விட்டு சில நிமிடங்கள் தாருங்கள். இங்கே கோழியா முட்டையா முதலில் வந்தது என்ற மாதிரி விவாதம் தேவையில்லை. ஏனென்றால் ஊடகவியலாளர்கள் சமூகம் வடிவமைக்கப்பட்ட பின்னர் தான் ஊடகவியலாளர்கள் அந்த சமூகத்திலிருந்து உருவாகிறார்கள். சமூகம் ஊடகவியலாளர்களை உருவாக்கி கொடுக்கிறது. அப்போ சமூகம் என்னும் பொழுது சமூகத்தினுடைய அரசியல், பொருளாதார, கலாச்சார, பண்பாட்டு பின்புலங்கள், சமூகத்தினுடைய நம்பிக்கைகள், சமூகத்தினுடைய வெற்றிகள், தோல்விகள், இவையெல்லாம் பிரதிபலிப்பதற்காக ஊடக நிறுவனங்களிலே ஊடகவியலாளர்கள் சென்று பணியாற்ற தொடங்குகிறார்கள். அங்கே எங்களுடைய ரங்கன் அவர்கள் கூறிய விடயம் அடுத்தது வியாபாரமாகி போகிறது என்பது. அங்கே நிறுவனம் என்று வருகிற பொழுது அவர்கள் ஒரு முதலாளியத்துக்கு கீழே அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு கீழே கட்டுப்பட்டு உண்மையிலேயே தொழில்முறையாக வடிவமைக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் கூட அங்கே பணிக்கு சேர்க்கிற பொழுது முதலிடுபவர்கள் என்ன கொள்கையை
கோட்பாட்டை சொல்கிறார்கள் என்றால் அதையே அவர்கள் தங்களுடைய கடமையாக தொடர்ந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அடுத்தது இங்கே வியாபாரம் என்று வருகிற பொழுது அவரே கூறியது போல மரண அறிவித்தல்கள் அவர் சொன்ன வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் செத்த வீடுகள் தொடர்பாக குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையிலே பார்க்கலாம் என்று சொன்னார். நான் சற்று அதை மென்மைப்படுத்தி பத்திரிகையிலே மரண அறிவித்தல்கள் என்பது விளம்பரத்தின் மூலமாக அதன் மூலமாக அந்த பத்திரிகை நிறுவனத்தினுடைய நிர்வாக பணிக்கு நிர்வாக விடயங்களுக்கு நியாயமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேறு விளம்பரங்கள் கல்வி நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் கொடுக்கின்ற விளம்பரங்கள் அது ஒன்று. விளம்பரதாரர்களை திருப்திப்படுத்துதல் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குறிப்பிட்ட ஒரு முதலாளிக்காக அல்லது முதலாளியத்துக்காக தொழில்முறையாக அறம் தெரிந்து ஒழுக்கம் தெரிந்து ஒரு பத்திரிகை நிறுவனத்திலோ அல்லது ஒரு ஊடக நிறுவனத்திலோ இணைகின்ற ஒருவன் கூட அந்த முதலாளி வகுத்த எடிட்டோரியல் பாலிசிக்காக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. நாங்கள் நேரடியாகவே விடயத்துக்கு வருவோம். இந்த முதலாளிகளும் சரி, இந்த ஊடகவியலாளர்களும் சரி, என்ன அரசியல் பொருளாதார பண்பாட்டு நம்பிக்கைகளோடு இந்த சமூகம் இருந்ததோ இருக்கிறதோ அதையே பிரதிபலிப்பவர்களாகவும் அதன் போட்டோ காப்பீஸாகவுமே அங்கே வருகிறார்கள். இங்கே உணர்ச்சி ஊட்டக்கூடிய உணர்ச்சி குழம்பாக கொப்பளிக்கக்கூடிய செய்திகளை அல்லது மாறுபடுத்தி திரிவுபடுத்திய செய்திகளை அவர்கள் வெளியிடுவதன் நோக்கம் பற்றி சொன்னார். அதுவும் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை அல்லது தங்களுடைய பத்திரிகையுடைய சர்க்குலேஷனை அதிகரிப்பதற்காக செய்கிறார்கள் என்றால் அந்த செய்தி நுகர்வு சந்தையிலே எடுபடுகிறது என்பதே கருத்து. அப்போ இங்கே ரெண்டு தளத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தை வழிநடத்துவதற்கான அரசியல் சிந்தனை, அந்த அரசியல் சிந்தனையினூடாக சமூகத்திலே செய்தி சந்தையிலே அந்த செய்தி விற்கப்படுகிறது. ஆகவே இங்கே சமுதாயம் வழிப்படுத்தப்படுகின்ற அரசியல் தளம் எதுவோ, பெரும்பான்மை ஓட்டம் எதுவோ அதற்கேற்ற வகையிலே செயற்படுகிற ஊடகவியலாளர்களை நாங்கள் காண்கிறோமே ஒழிய சமுதாயத்திற்கு மேம்பாட்டுக்கான நல்ல செல்நெறியை வகுத்து அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை நாங்கள் வடபுலத்திலே காண்பது அரிதாகவே இருக்கிறது என்பது உண்மைதான். அதாவது நீங்கள் இப்போ அதை தான் இப்போ நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் அவர் சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் அதை அழகுபடுத்தி ஏற்றுக்கொள்கிறீங்க. அதாவது அவர் சொல்கிறார் என்னென்றால் வியாபாரத்துக்காக அந்த பேப்பர் விற்க வேணுமன்றதுக்காக செய்தி வெளியிடப்படுதே ஒழிய அது சமுதாயத்துக்கு போய் பயனடையணுமன்றதில்லை. அதைத்தான் சொல்றேன் நாங்க. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. இப்ப என்ன பிரச்சனைண்டாப்பன், அதாவது இப்போ உதாரணத்துக்கு செய்தி என்றது பரபரப்பா கொடுத்தா தான் மக்கள் வாங்குறாங்க. அதுக்காக நாங்கள் பரபரப்பா கொடுக்கணும்ன்றது, அதாவது ஒரு நடந்த சம்பவத்தில் எது பரபரப்பு நடந்த சம்பவத்தில் அதுக்குள்ள எது பரபரப்பான விஷயமோ அதை நீங்க கொடுக்கறது பரபரப்பா கொடுக்கறது விற்கிறது சரி. ஆனால் நடக்காதது ஒன்றை பரபரப்பாக கொடுக்கறது அது ஊடக தர்மம் இல்லை. நீங்கள் சொல்வது சரி. நீங்கள் நேற்று சொன்ன அந்த 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 அண்மையில் நடந்த அந்த போலீஸ் குழு, என்ன பாதுகாப்பு குழு, சிவில் பாதுகாப்பு குழு அமைக்கிறது சம்பந்தமான இதுல அந்த அந்த செய்தியில கடைசியில முடிக்கப்படுது. அதாவது அந்த கலந்து கண்ட அதிகாரிகள் எல்லாம் அமைச்சரிடம் முன்னுக்கு போலீசார் இப்படி நடந்து கொள்றாரு என்று முணுமுணுத்து கொண்டு போனார்கள். முணுமுணுத்துக்கு இவருக்கு என்ன கேட்டது, இவர் என்ன எழுதினவர் அது? அதாவது வேல்தஞ்சன் கலந்து கண்ட வேல்தஞ்சன் இப்படி சொல்லிக்கண்டு போனார் என்று சொன்னால் அது செய்தி. வேல்தஞ்சன் சொன்னார், முணுமுணுத்தார் என்று சொல்லலாம். அது முணுமுணுத்தா கேட்கணும். என்ன முணுமுணுத்தான்னு சொன்னா சும்மா முணுமுணுத்தான்னு போனார் என்று எழுதுறது அது செய்தி அல்ல. விளங்குதானே? அதாவது நாங்கள் சொல்றது நீங்கள் பரபரப்பா இப்போ செய்திகள் என்று சொன்னால் ஒரு மனுஷனை நாய் கடிச்சா அது செய்தி இல்லை என்றதான் நாங்கள் பத்திரிகை துறைக்கு வந்தோம் எங்களுக்கு முதலாக சொன்னது. ஆனால் அதே நாய் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கடிச்சா செய்தி. அவர் மனுஷன் தான். விளங்குதானே? அல்லது யாழ்ப்பாணத்துக்கு விஜயசேகர் ஜனாதிபதிக்கு ஓடி போய் ஒரு நாய் கடிச்சால் அது தலைப்பு செய்தி. விளங்குதானே? அப்போ அங்கே அதில் செய்தியில் இது இருக்குது. விளங்குதானே? செய்திதான். ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் தட்டி தவறி ஒரு நாய் போய் அமைச்சரை கடிச்சிட்டா யாழ்ப்பாணத்து பேப்பர் என்ன எழுதுங்க சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தில் நாய் தொல்லை சரியான மோசம், அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவின் கட்சியை சேர்ந்த முனிசிபாலிட்டி மேயர் நடத்துகின்ற முனிசிபாலிட்டியில் கட்டாக்காலி நாய்கள் அவசரமாக இருக்குது, அதை கவனிக்கணும் இல்லைன்னு தான் செய்தி எழுதும். நாய் கடிச்சை பற்றி இல்லை.
நீங்கள் கூறுகின்ற உதாரணம் சரி விளங்குகிறது. நான் கூற வந்த விடயத்தை சுருக்கமாக தெளிவாக சொல்லிவிடுகிறேன். ஊடகவியலாளர்களை தனிமைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி கோணம் பண்ணி நாங்கள் அவர்களை மட்டும் நாங்கள் என்ன சொல்ல வர மாட்டோம். பத்திரிகை அந்த நீங்கள் கலந்து அந்த கூட்டத்தில் கலந்து கண்டு செய்தி எழுதி கொடுத்த பத்திரிகையாளர் இருக்கிறார்களோ அவர் எழுதி கொடுத்ததுதான் பிள்ளையை ஒழிய அந்த பத்திரிகை வெளியிற சரவணவான் பிள்ளை இல்லை. சரவணவானுக்கு விருப்பம் இது என்று தெரிஞ்சு கண்டு அவருக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக எழுதின அந்த பத்திரிகையாளர் தான் பிள்ளை. விளங்குதானே? அதாவது தன்னுடைய முதலாளியை திருப்திப்படுத்துறதுக்கு நடக்காத செய்தியை தவறான செய்தியை எழுதி ஒரு பொய்யான செய்தி எழுதுற அந்த பத்திரிகையாளரை பற்றி தான் நாங்கள் பத்திரிகை அப்பால அங்கேயும் ஒரு இது இருக்கு. நாங்கள் ஊடகவியலாளர் அவர் முதலாளியின் தேவைக்காக எழுதுறாருன்னு சொல்லிட்டு தவறாக எழுத இல்லாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க, இங்கே உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எங்களோட டான் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தயா மாஸ்டர் எங்களோட அலுவலகத்தில் வேலை செய்கிறார். சரிதானே? 6 மாதத்துக்கு முந்தைய அவர் வேலை செய்ய தொடங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு பிறகு தயா மாஸ்டர் ஒர்க்கிங் வித் டேன் என்று சொல்லி ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் செய்தி வருது. அது கொழும்பில் இருக்க பத்திரிகை. அப்போ தான் தயா மாஸ்டர் டேனில் வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த செய்தி வந்து அடுத்த நாள் யாழ்ப்பாணத்தில் இருக்க அவ்வளோ பேப்பரும் தயா மாஸ்டர் டேனில் வேலை செய்கிற செய்தியை செய்தி ஆகிறாங்க. ஆனால் இதே தயா மாஸ்டர் அந்த பத்திரிகையில் இருக்க பத்திரிகையாளரோட சேர்ந்து 6 மாதமாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங்கும் போய்கிட்டு இருக்கிறார். விளங்குது அவங்களுக்கு? ஸோ அப்போ அந்த செய்தி அப்போ தயா மாதம் வேலையிறாங்க 6 மாதத்துக்கு முந்தின செய்தியை நீ 6 மாதம் முதல் போட்டிருந்தால் நீ இப்போ பத்திரிக்காரன் தான், அது நியாயம், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு தெரியும் 6 மாதமாக வேலை செய்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் போட்ட பிறகு அந்த இங்கிலீஷ் பேப்பரில் இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன்னு சொன்னால் நான் என்னுடைய கருத்தை சுருக்கமாக சொன்னால், இப்போ ஒரு பத்திரிகை தமிழில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவுண்டா அதில் ஒரு பிழையும் இல்லை, ஒரு பத்திரிகை அரசாங்கத்துக்கு ஆதரவுண்டா அதில் ஒரு பிழையும் இல்லை. அந்த செய்திகளை போடலாம், ஒரு தவறுமே இல்லை, அது விவாதத்தை வைக்கலாம். ஆனால் அதுக்காக பொய் எழுதப்படாது. இப்போ கிறிஸ்பூத விவகாரத்தை எடுப்போம். எவ்வளவு பொய் எழுதினால் வன்னிக்குள்ள கிறிஸ்பூதம் வந்ததுண்டு இங்கே தினக்குறையில் பெருசா எல்லாம் கற்பனை. அதை பற்றி விசாரித்தால் உண்மையில் ஒரு தசம் ஒரு வீதமும் அதில் உண்மை இல்லை. இங்கே மக்கள் மத்திய ஒரு பீதியை கிளப்பி அந்த பீதியில் ஒரு வருவாயை தேடிக்கொள்கிற அது ஒரு கலாச்சாரம் இங்கே அரசியல்வாதிகளோட இந்த ஊடக நிறுவனங்களுக்கும் இருக்குதுன்றதான் என்னுடைய கருத்து. இந்த பீதியில் மக்களை வச்சுக்கிற ஒன்று முடிஞ்சால் ஒன்று இப்போ காணி பதிவு பிரச்சனை வந்து வருது, கிறிஸ்பூதம் வந்தது முடிஞ்சது, பழைய பூங்காண்டு சங்கிலி எஞ்சிட்டு அப்படி ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இப்போ போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் எதிராக ஒரு பிரச்சாரம் உண்டு. இப்போ இராணுவத்தை அகற்ற பிரச்சாரம் வந்து ஒரு நாளும் அரசாங்கம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. வேணுமெண்டா சொல்லலாம் இராணுவத்தை உள்ளுக்கு வையுங்கோ, போலீஸார் சிவில் கடமைகளை பார்க்கட்டும், போலீஸை கொண்டாந்து கொண்டலாம். இராணுவம் முழுக்க எப்படி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கிற முழு கைதிகளையும் விடுதலை செய்ய கேட்கணுமோ. இப்போ உதாரணமாக பாதுகாப்பு அமைச்சர் கோதபாயாக்கு மேலே தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தின ஒரு ஆளை விடண்டு கேட்கல. அதை அப்படியான குற்றம் அப்போ நீங்கள் சொல்லலாம் அதில் இந்த குறைஞ்ச குற்றம் செய்தாக்களை இல்லை வேலைக்கு விசாரணை வச்சு பரிதாபமான ஆக்கள் இருக்கணும். அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறது தான் அவைக்கும் செய்கிற உதவியாக இருக்க முடியும். அல்ல ஆனால் இவை என்ன செய்வ அப்படியான கோரிக்கை எங்கே வைக்கணும்? இது சும்மா ஒரு மக்களை ஏமாற்றி மக்களுடைய ஆதரவு பெறுறதுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் இதை வந்து கேட்குறீங்களே. ஊடகவியலாளர்கிட்ட ஒரு கடமை உண்மையாக எழுதணும், செய்தியாக தரணும். இன்னொன்று செய்தியின் உண்மையை தன்மையை கண்டறிஞ்சு எழுதணும், அது அவருடைய கடமை. நீங்கள் இப்போ கிறிஸ்பூதம் என்றால் அதை பற்றி விரிவாகவே போலீஸோட தொடர்பு கொண்டும் அங்கே போய் மக்களோட தொடர்பு கொண்டும் அதை கண்டறிஞ்சு எழுதணும். போய் அதில் வாசலில் நிற்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவரே போய் சொல்லலாம், சும்மா ஒரு ஆளை கேட்டுட்டு எழுதுறது அது ஒரு